இப்போ இன்னைக்கு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு கட்சிக்கிடையே உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையமும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக தொடர்பான வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தேர்தல் ஆணையத்தை பற்றி கவலை இல்லை. தேர்தலை பற்றி கவலை இல்லை. எங்கள் முதலமைச்சரை பொறுத்தளவில் அவர் செய்திருக்கின்ற நல்ல காரியங்கள் கடந்த 4 ஆண்டு காலத்தில் இன்னும் 40 வருஷத்திற்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தான் தொடரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக செங்கோட்டையில் ஒரு பக்கத்தில் தலைமையிலான ஒரு தனியாக ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. இபிஎஸ் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? என்னை பொறுத்தளவில் அதிமுக ஈரோடு இடைத்தேர்தலில் நிற்பதற்கு அவர்களுக்கு ஆர்வமில்லை என்று சொல்ல மாட்டேன். அவர்களுக்கு நிற்பதற்கு ஒதுங்கி கொண்டார்கள். தேர்தலை பார்த்து எப்பயுமே வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஒரு பெரிய பிரதான கட்சிகள் தேர்தலிலிருந்து ஒதுங்குவது என்பது அந்த இயக்கம் போய்விட்டது என்றுதான் அர்த்தம். என்னை பொறுத்தளவில் அதிமுக இனிமேல் இருக்குமா இல்லையா, இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. வர்ற தேர்தலை பொறுத்தளவு நிச்சயம் இல்லை. நிச்சயமாக தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தளபதியார் அவர்கள் வருகிற 26ஆம் ஆண்டு தேர்தலில் அவர்தான் முதலமைச்சராக வருவார் என்று அனைத்து அறிஞர்களும் மக்களும் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், எதிர்பார்க்குறாங்க இன்னும் அவர் நிறையா செய்வார், அதனால் அவர் தொடரணும். முதலமைச்சர் தளபதியார் தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை தொடர வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் மிக ஆழமாக உள்மனதில் பதிந்திருக்கிறது. ஆகவே எந்த கட்சி பற்றி கவலை இல்லை. எந்த இயக்கமும் தமிழ்நாட்டில் இல்லை. இனிமேல் திராவிட மாடல் ஆட்சியை, அண்ணா கொண்டு வந்த ஆட்சியை, பெரியார் கொண்டு வந்த ஆட்சியை தொடர்ந்து நடக்கும். வேறு எந்த கட்சிக்கும் இடம் இல்லை தமிழ்நாட்டில். சார், கடந்த தேர்தலில் திமுகவுக்கு தேர்தல் ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோர் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆலோசகராக இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது திமுகவுடைய வெற்றிக்கு எது பாதிக்காது? திமுகவுக்கு எந்த வெற்றியும் பாதிக்காது. ஒன்று, பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு அவர் வந்ததுனால தான் வெற்றி அடைய கிடையாது. மக்கள் வாக்களித்தார்கள். திமுகவின் மீது நம்பிக்கை வைத்து, நம்முடைய கழகத் தலைவர் தளபதியார் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தார்கள் போன தேர்தலில். இப்போ அந்த நம்பிக்கை என்பது, அவர் மேலே இருக்கக்கூடிய ஆசை என்பது பல மடங்கு அதிகமாக வளர்ந்திருக்கிறது. தேர்தல் முடிவை பாருங்கள், 91,000 வாக்கு வித்தியாசம். எங்கே 75% வாக்குகளுக்கு மேல் திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றிருக்கிறது. வர்ற தேர்தலில் 200 தொகுதின்னு சொல்கிறாங்க. 200 தொகுதி தான் நம்ம இலக்கு என்று சொல்லியிருக்கார்கள். ஆனால் 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஜய் ஒரு மாற்று சக்தியாகவும் ஒரு எதிர்ப்பு சக்தியாக மாறுவார் வாய்ப்பு? நிச்சயமாக எனக்கு தெரியல. காரணம், அவர் சினிமா நடிகர், ரசிகர் இருப்பாங்க. மக்கள் சினிமா வேறு, எம்ஜிஆர் காலத்தோடு போச்சு. இப்போல்லாம் பிரித்து பார்க்குறாங்க. சினிமாவை அரசியலோடு கலப்பதில்லை. ஆகவே முதிர்ந்த வாக்காளர்கள் மட்டுமல்லாமல் இளைஞர்கள் கூட, படித்தவர்கள் கூட வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை. ஏதோ அவருடைய ரசிகர்கள் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லை. நிச்சயமாக இல்லை, இல்லவே இல்லை. எத்தனை முனை போட்டி இருக்கு சார் சட்டமன்ற தேர்தல்? சட்டமன்ற தேர்தலில் திட்டவட்டமாக சொல்கிறேன், 4 முனை 5 முனை போட்டி உறுதி. 5 முனைங்கிறது உறுதி. திட்டவட்ட 4 உறுதி. 4, 5. அப்போ திமுக 75% வாங்கினா பூரா கட்சிக்கு டெபாசிட் போகும். யாருமே எதிரி இல்லை. மக்கள் தான் எங்கள் இயக்கமாக இருக்கிறார்கள். மக்கள் சக்தியாக திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகியிருக்கிறது. ஜனநாயகத்தில் மக்கள் சக்திக்கு எதிரானது எதுவுமே இல்லை.